ஈட் அண்ட் டேஸ்ட் டெய்லி என்ற அனுதின தியான வேளைக்கு கர்த்தருடைய நாமத்திலே பட்சமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்களிலே பெருகுவதாக. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நான் வாசிப்பது என்ன? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் என்ற ஆங்கில மொழிபெயர்ப்பில் ஃபார் ஐ கேன் டூ எவ்ரிதிங் த்ரூ கிரைஸ்ட் ஹூ கிவ்ஸ் மீ ஸ்ட்ரென்த் என்று வாசிக்கிறோம். 3 காரியங்களை இங்கே கவனிக்கிறோம். முதலாவதாக புட் திங்ஸ் இன் ப்ராப்பர் பெர்ஸ்பெக்டிவ். சரியான கண்ணோட்டத்திலே காரியங்களை நாம் வைக்க வேண்டும். பலமுறை நாம் உலகத்துக்கும் லோகத்துக்கும் பிசாசுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நாம் இயேசுவை விட்டு விடுகிறோம். கர்த்தருக்குரிய காரியங்களை விட்டு விடுகிறோம். மாறாக நம்முடைய கண்ணோட்டத்தை சரிப்படுத்துவோம். 2வதாக கீப் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ். இயேசுவின் மேலே உங்களுடைய பார்வையை நீங்கள் வைக்க வேண்டும். இயேசுவின் மேல் பார்வையை வைக்கும் பொழுது நீங்கள் அறிந்து கொள்வது he will control everything. அவர் உங்கள் சூழலிலே எல்லாவற்றையும் கட்டுக்கோப்பிலே வைப்பார். 3வதாக believe that Jesus is everything. இயேசுதான் எல்லாம் என்று நான் நம்ப வேண்டும். அப்படி நம்பும் பொழுது இயேசுவானவர் இறங்கி உங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் பலன்களையும் இந்த நாளுக்குரிய பலன்களையும் அவர் கட்டளையிடுவார். ஒரு மேற்கோளை நான் வாசிக்கிறேன். God will give you the strength you need to get through your situation. Trust him. உங்கள் சூழலை கடந்து செல்ல தேவையான பலனை தேவன் தருவார். தேவனை நம்புங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நீங்கள் கிறிஸ்து இயேசுவிலே உங்களுடைய நம்பிக்கையை வைத்து உங்களுடைய கண்ணோட்டத்தை சரிப்படுத்துங்கள். உங்களுடைய பார்வை சரியாக இருக்கட்டும். உங்களுடைய நம்பிக்கையும் சரியாக இருக்கட்டும். ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்கள் பரம தகப்பனே, நாங்கள் சரியான கண்ணோட்டத்தில் எங்களை வைத்துக்கொள்ள உதவி செய்யும். இயேசுதான் எல்லாவற்றையும் கட்டுக்கோப்பிலே எனக்கு வைப்பார் என்று நான் அறிந்து கொள்ளவும், இயேசு அல்லாதபடி எனக்கு எதுவும் இல்லை என்று நான் அறிந்து கொள்ளவும் உதவி செய்யும். உம்மையை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவரே, எங்களுக்கு பலனை தருகிறேன். இந்த நாளுக்குள்ள பலனையும் உடைய ஜனத்துக்கு தாரும். பலனற்று இருக்கிறவர்கள், பலவீனமாக இருக்கிறவர்களுக்கு உம்முடைய பலனை தந்து அவர்களை பலப்படுத்துவீராக. கிறிஸ்து இயேசு நாமத்திலே வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன்.